ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சேரங்கோட்டை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த மாரியப்பன் கவிதா தம்பதியோட மகள் தான் இப்போ இறந்த அந்த +2 மாணவி. அவங்களுடைய பெயர் நான் குறிப்பிட விரும்பலை. அந்த குழந்தை இன்னைக்கு காலையில் வழக்கம் போல் தன்னுடைய அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பி. ஒரு வருடமாகவே முனிராஜ் அப்படிங்கிற ஒரு நபர், அவருடைய வயசு 21, அதே கிராமத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து இந்த பெண்ணை ஒரு வருஷமாக வந்து ஒருதலை காதல் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. அதாவது பயங்கரமாக துரத்தி துரத்தி பிளாக்மெயில் பண்ணி, நீ என்னை வந்து லவ் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட முடியுது அப்படின்னா, முனிராஜ் அப்படிங்கிற நபர் வந்து ஏற்கனவே ரொம்ப பிளான் பண்ணி கையில் அந்த கத்தியோடலாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் வழக்கம் போல் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீ என்னை லவ் பண்ணணும், நீ வந்து ஒத்துக்கணும், நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பொண்ணு இல்லை, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. என்ன எப்படி நீ வந்து நிராகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோவரத்தோட, அப்படி ஒரு வக்கரத்தோட என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கத்தி எடுத்து அந்த அந்த குழந்தையோட கழுத்தில் வந்து குத்துறாருங்க. அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தவங்களாம் வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த கத்தி வந்து குத்துனது இருக்கு இல்லையா, ஒரு சைடு தொண்டையில் குத்துனது, இன்னொரு சைடு வெளியே வர அளவு அவ்வளோ ஒரு கோவத்தோட, வன்மத்தோட வந்து அந்த பையன் வந்து அந்த குழந்தைய குத்திருக்காங்க.